வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளி மிக மிக முக்கியமான ஒன்றுதான். ஆம், நமது நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் ஒரு உண்மையை கூறிவிட்டதால் மொழி வெறியர்கள் கொந்தளிக்கிறார்கள். அதை பற்றி தான் இக்காணொளி. தமிழர்களே, திரு கமலஹாசன் அவர்கள் ஏதோ தப்பாக கூறியதைப் போல கன்னட மொழி வெறியர்கள் கொக்கரிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள், பதட்டப்படுகிறார்கள். அவர் தவறாக எதையும் கூறவில்லை. உண்மையை ஓங்கி உரக்க உலகிற்கு அறிவித்துள்ளார். ஆம், தமிழ் மொழியில் இருந்துதானே கன்னடம் தோன்றியது. இது உண்மைதானே. கன்னடம் மட்டுமல்ல, தமிழ் மொழியில் இருந்துதான் தெலுங்கு, மலையாளம், துளுவம், பிராகுயி இப்படி 133 மொழிகள் தமிழிலிருந்து தோன்றியுள்ளது. உங்கள் கன்னட மொழியின் வரலாறை சொல்லுவோமா? கன்னட மொழியின் முதல் கல்வெட்டு கிபி 450 ஹால்டியில் கிடைத்த கல்வெட்டு ஆகும். ஆனால் எங்கள் தமிழ் மொழியில் கிடைத்த எழுத்துக்கள் கிமு 7ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதாக தோன்றியதாக வரலாற்று ஆவணங்கள் உள்ளது. எங்கள் மொழியின் வரலாறு நீண்டது, நெடியது. அது காலத்தால் கணிக்க முடியாதது. உங்கள் கன்னடம், தெலுங்கு மொழி, மலையாள மொழிகளில் உள்ள சமஸ்கிருத வார்த்தையை நீக்கிவிட்டால் அந்த மொழி உயிருடன் இருக்குமா? ஆனால் எங்கள் தமிழ் சமஸ்கிருத வார்த்தைகள் இன்றி தனித்து இயங்கும். உங்கள் நாட்டை ஆண்ட பத்தப்பி சோழர்களும் ரேநாட்டு சோழர்களும் தங்களை கரிகால் சோழனின் வழி வந்தவர்கள் என்றும் தங்களின் பூர்வீகம் திருச்சியின் அருகே உள்ள உறையூரே என்றும் தான் கூறுகின்றனர். எங்கள் சங்க இலக்கியம் போன்றோ, ஐம்பெரும் காப்பியங்கள் போன்றோ, எங்களின் தமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம் போன்றோ, உலகத்திற்கே நீதி சொல்லும் திருக்குறள் போன்றோ உங்களிடம் நூல்கள் எதுவும் உள்ளதா? இலக்கண நூல்கள் உள்ளதா? நீண்ட நெடிய வரலாறு உள்ளதா? எதுவுமே உங்களிடம் இல்லையே. தெலுங்கு நாட்டை ஆண்ட மாபெரும் பேரரசர் என்று நீங்கள் கூறும் சாதவாகனர்கள் கூட தங்கள் காசுகளில் கப்பல் என்ற வார்த்தையை தமிழ் எழுத்துக்கள் தானே பொறித்தனர். அவர்கள் ஏன் தெலுங்கிலோ, கன்னடத்திலோ அல்லது வேறு மொழியிலோ பொறிக்கவில்லை? நீங்கள் தெலுங்கோ, கன்னடமோ பேசி இருக்கலாம். ஆனால் உங்கள் மொழிகளுக்கு அப்பொழுது வரி வடிவம் இல்லை என்பதே மறுக்க முடியாத உண்மை. ஆகவேதான் அவர்கள் தமிழில் எழுதினார்கள். சரி, உங்கள் பேச்சுக்கே வருவோம். தெலுங்கு சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழில் இருந்து பிரிந்ததாகவும், கன்னடம் சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பு தமிழில் இருந்து பிரிந்ததாகவும், மலையாளம் 500 வருடங்களுக்கு முன்பு தமிழில் இருந்து பிரிந்ததாகவும் கூறுகின்றீர்கள். அப்படியானால் தெலுங்கர்களே, நீங்கள் 1800 வருடங்களுக்கு முன்பு பேசிய மொழி எது? கன்னடர்களே, நீங்கள் 1500 வருடங்களுக்கு முன்னர் பேசிய மொழி எது? மலையாளிகளே, நீங்கள் 500 வருடங்களுக்கு முன்னர் பேசிய மொழி எது? தெலுங்கர்களே, நீங்கள் 1800 வருடங்களுக்கு முன் பேசிய மொழியும், கன்னடர்களே, நீங்கள் 1500 வருடங்களுக்கு முன்னர் பேசிய மொழியும், மலையாளிகளே, நீங்கள் 500 வருடங்களுக்கு முன்பு பேசிய மொழியும் நான் ஓங்கிச் சொல்கிறேன், உரக்கச் சொல்கிறேன், உலகிற்கு சொல்கிறேன். நீங்கள் பேசிய மொழி எங்கள் தாய்மொழியாம் தமிழே. நீங்கள் தமிழிலிருந்து வந்ததாக கூறுங்கள், அதுவே உங்களுக்கு பெருமை. நீங்கள் தமிழர்களிடமிருந்து வந்ததாக கூறுங்கள், அதுதான் உங்களுக்கு உயர்வு. எனவே எங்கள் தமிழிலம் குமரி முனையிலிருந்து வடவேங்கடம் வரை பரவி இருந்தது. வடவேங்கடம் என்பது நீங்கள் நினைப்பது போல் திருப்பதி இல்லை. அது பனிபடர்ந்த வடவேங்கடம். அதாவது இமயமலை வரை எங்கள் நிலம் பறந்து விரிந்து இருந்தது. அதனால்தான் இன்றும் கூட வட இந்தியாவில் பல ஊர்களுக்கு தமிழ் பெயர்கள் உள்ளன. ஆகவே மறுபடியும் கூறுகிறோம், நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் கூறியதில் எந்த தவறும் இல்லை, தப்பும் இல்லை. ஆகவே திராவிடம் என்பது உலகின் மூத்த முதல் மொழியான தமிழ் மொழியே. திராவிடர் என்பது அந்த மூத்த முதல் மொழியை பேசும் தமிழரே ஆவார். ஆகவே திராவிடம் என்றால் அது தமிழையும், திராவிடர் என்றால் அது தமிழரை மட்டுமே குறிக்கும். எனவே கன்னடர்களே, உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு பெருமையையும் புகழையும் கொடுக்கும். வாழ்க வாழியவே தமிழும் தமிழரும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நாம் வரலாற்றை தோண்டுவோம்.